ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்காக 5 நாள் 6 நாள் வாழ்ந்துனுங்கிறது, அடுத்த சத்சங்கத்துக்காக வாழ்கிறது. ஒரு கால் நான் கடைசி சத்சங்கம் நடத்தும் போது சொல்லிட்டும் போவேன். ஒரு கால் இப்போ இல்லை, இது எப்போ சொல்லி வைக்கிறேன். என் சத்சங்கம் எது வரைக்கும் நடக்கும்னா என் வாழ்நாளுக்கும் என்ன பண்ணின்னு இருக்கோம் நடக்கும், இலவசமாக தான் இருக்கும். சத்சங்கத்துக்கு என்ன கிடையாது, ஃபீஸோ கூலியோ கிடையவே கிடையாது. இவர் எல்லாத்தையும் எல்லாம் காசுலாம் பண்ணலையே, நான் ஃப்ரீயாக தான் பேசிக்கிறேன், இலவசமாக தான் பேசுகிறேன். எல்லா கேள்வியும் எப்படி தான் பதில் சொல்லுங்கிறேன். ஒரு கூலி 100 ரூபா கொடு, இந்த கூலி ரொம்ப பெரிய இந்த கேள்வி பயங்கரமான கேள்வி, இதுக்கு ஒரு 1000 ரூபா கொடு. கிடையவே கிடையாது. கேள்வி தான். ஜாடிக்கேற்ற மூடி எதுன்னா சொன்னாங்கன்னு என்ன கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறது, நான் ஜாடியாக மூடியா நான் முதல்ல, ஆனாலும் பதில் சொல்லுவேன். தப்புன்னே சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், நான் கேள்வியே பதில் சொல்ல முடியும். ஸோ உங்கள் கேள்விகளை வாங்க, எழுதி வச்சுக்கிறேன், கேள்வியோடு வாங்க, பதிலோடு போங்க. எப்படி வாங்க, அறியாமையோடு வாங்க, தெளிவு பெற்று போங்க, வாழுங்க. உங்களை நீங்களே தடையா வச்சுக்காதீங்க, ஒரு வட்டத்துக்குள்ளே போய் சிக்கிக்காதீங்க. சினிமா பாட்டுங்களை பாடியெல்லாம் சொன்னுக்கிறேன். ஒருத்தர் அது கூட கேட்டோம், ஏன் சினிமா பாட்டுலாம் ஞானம் உயர்ந்த நூலில் தான் இருக்கும்லாம் கிடையாது, தெருமணிலே இருக்குது. ஞானம் எங்கே இருக்குது, தெருமணிலே இருக்குது. உன்னை மொத்தமே நீ பார்க்க மாட்டேன்ற. எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேட்குறேன், உங்ககிட்ட கேட்டியான்னு கேட்பேன் நான். யாருன்னா பார்த்து நல்லாக்கிறியான்னு கேட்குறேன். எப்போனா உன்னை பார்த்து கேட்டியா நல்லாக்கிறியான்னு. உண்மையிலேயே நீ சொல்லு நல்லாக்கிறியா, என்ன கேட்குறியா, நீ நல்லாக்கிறியா? யாரை கேட்க மாட்டேன்றியா அந்த கேள்வியை? உன்னை பார்த்து கேட்க மாட்டேன். உன்னை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி யார்? ஒருத்தருக்கு புதுசாக ஒருத்தருக்கு கேட்டுக்கிட்டு குண்டலினி எழும்புனா என்ன ஆகும், அவன் பதில் சொன்னால் என்ன ஆகும்?